தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸை நலம் விசாரிக்க அன்புமணி வருகை தந்துள்ளார். சென்னை 1000 விளக்கில் இதய தொடர்பான பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று ஆஞ்சியோ செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், தகவல்களை பகிரலாம். இனிதா, பாமக நிறுவனர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 86 வயதான ராமதாஸுக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு இதய அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவ்வப்போது தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகளை செய்து வந்திருந்த நிலையில் தற்பொழுது நேற்று மாலை திடீரென உடல்நலக்குறைவு கோளாறு காரணமாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கும் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதயம் சார்ந்த பிரச்சனைக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த பரிசோதனை முடிவுகளுக்கு பின்னர் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது சற்று முன்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமதாஸை அவரது மகனாமான முன்னாள் எம்பியுமான அன்புமணி நேரில் சென்று நலம் விசாரித்திருக்கிறார். ராமதாஸ் அணி, அன்புமணி அணி என இரு அணிகளாக பாமக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர் பயணங்கள், பொதுக்கூட்டங்கள் என தன் அணியை பலப்படுத்தும் விதமாக இருவருமே தீவிரமாக செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் மருத்துவர் ராமதாஸினுடைய உடல்நிலையானது சற்று பின்னடைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரை என்னென்ன சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நலம் விசாரிப்பதற்காக சற்று முன்னர் அவருடைய மகனும் முன்னாள் எம்பியுமான அன்புமணி ராமதாஸ் மருத்துவமனைக்கு நேரில் வந்து நலம் விசாரிக்கிறார். இனிதா, தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.